வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கலேமுல்ல சஞ்சீவவின் பூத உடல் பொரளை பொது மயானத்தில் அடக்கம். சஞ்சீவ கொலை, கான்ஸ்டபிள் கைபேசியில் இருந்த புகைப்படங்கள் வெளியீடு. பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை பகிரங்கப்படுத்துங்கள், கர்ஷன ராஜகருணா அரசாங்கத்திடம் வலியுறுத்தல். கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. தொடர்ந்தும் அவதானம் செலுத்த வேண்டிய நிலையில் நிதியியல் ஸ்திரத்தன்மை, அச்சுறுத்தல் தொடர்வதாக ஃபிட்ச் ரேட்டிங் எச்சரிக்கை. எல்லை தாண்டும் இந்திய இழுவை படகு விவகாரம் தடுத்து நிறுத்துமாறு கோரி 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் போராட்டம். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை, மீனவர்கள் அவதானம், பிரதீப் ராஜா எச்சரிக்கை. தாய்மொழியில் அரசு சேவைகளை பெற்றுக் கொள்ளும் கட்டமைப்பு உருவாக்கப்படும், பிரதி அமைச்சர் கருத்து. கலேமுல்ல சஞ்சீவவின் பூத உடல் பொரளை பொது மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. பொரளை ஜேரட்ன மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த பூத உடல் இறுதிக் கிரியைகளுக்காக பொரளை பொது மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. கலேமுல்ல சஞ்சீவவை படுகொலை செய்ய வந்த துப்பாக்கிதாரியின் காதலி என்று கூறப்படும் பெண் ஒருவரை மகரகம போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் தற்போது கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கலேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்த பின்னர் துப்பாக்கிதாரி தனது காதலியுடன் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வந்ததாக தற்போது தெரிய வந்துள்ளது. அதற்காக குறித்த பெண்ணை நீர்கொழும்பு பகுதிக்கு அழைத்து செல்ல நபர் ஒருவர் மகரகம பகுதிக்கு வந்துள்ளார். குறித்த நபரையும் கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் அவரை ஒப்படைத்தனர். மேல் மாகாணம் தெற்குக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் கயங்க மாரப்பனவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை கலேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்ய வந்த துப்பாக்கிதாரியும் அவருக்கு துப்பாக்கி கொண்டு வந்து கொடுத்து உதவிய பெண்ணும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் கலேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளின் கையடக்க தொலைபேசியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியின் படங்கள் நீக்கப்பட்டிருந்த போதும் போலீஸ் விசாரணை அதிகாரிகள் அவற்றை கண்டுபிடித்துள்ளனர். இதற்கு மேலதிகமாக விசாரணை அதிகாரிகள் மற்றொரு துப்பாக்கியின் புகைப்படங்களையும் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிளின் கைபேசியை சோதனை செய்தபோது தற்போது தலைமறைவாகியுள்ள பெண் சந்தேக நபருக்கு சொந்தமானது என்று அடையாளம் காணப்பட்ட தொலைபேசி எண்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், மேலும் சோதனையிடப்பட்ட போது கைபேசியின் கலரிலிருந்த புகைப்படங்கள் நீக்கப்பட்டிருந்தமையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பாதாள உலக குழு தலைவரான கலேமுல்ல சஞ்சீவவை சுடுவதற்காக துப்பாக்கிதாரி பயன்படுத்திய ரிவால்வர் துப்பாக்கியின் புகைப்படங்களும் மற்றொரு கைத்துப்பாக்கியின் புகைப்படங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. சந்தேக நபரிடம் மேற்கொண்ட விசாரணையில் காணாமல் போன சந்தேக நபரான பெண் சில வாரங்களுக்கு முன்பு அவருக்கு புகைப்படங்களை அனுப்பியது தெரியவந்ததாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். சந்தேக நபரான பெண் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த நீர்கொழும்பு போலீசில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பான தகவல்கள் கிடைத்ததை அடுத்தே கொழும்பு குற்றப்பிரிவின் சிறப்பு போலீஸ் குழுவால் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாதாள குழுக்களுடன் கடந்த கால அரசாங்கத்தின் அரசியல் தரப்பினர் தொடர்புபட்டுள்ளார்கள் என்று பொதுவாக குறிப்பிடாமல் உண்மையாகவே தொடர்பு கொண்டிருந்தவர்களை மக்களுக்கு அறிவித்து சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்துங்கள், இறந்த காலத்தை விமர்சித்து எதிர்காலத்தை வீணடிக்காதீர்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மற்றும் மீத்தனிய பகுதி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் விசேட உரையை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றும் போதே கர்ஷன ராஜகருணா மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தேசிய பாதுகாப்புக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகின்றார். ஆனால் மக்கள் மத்தியில் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் சந்தேக நிலை காணப்படுகின்றது. கடந்த கால அரசாங்கத்தின் தரப்பினர்கள் பாதாள குழுக்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த கால அரசாங்கத்தின் பிரதிநிதிகளையும் அரசியல்வாதிகளையும் இவ்வாறு ஒன்றிணைத்து குறிப்பிடுவது முறையற்றது. பாதாள குழுக்களுடன் தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகள் யார் என்பதை பெயர் விவரங்களுடன் மக்களுக்கு அறிவியுங்கள். சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்துங்கள். அப்போதுதான் சிறந்த அரசியல்வாதிகளுக்கு நியாயம் கிடைக்கும். 75 ஆண்டு காலத்தையும் அரசாங்கம் விமர்சிக்கின்றது. கடந்த காலத்தின் பெறுபேறு தற்போது கிடைக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். தற்போதைய முறையற்ற செயற்பாடுகளுக்கு இறந்த காலத்தை காரணமாக குறிப்பிட வேண்டாம் என்று தெரிவித்தார்.
நாட்டின் நிதியியல் ஸ்திரத்தன்மை இன்னமும் விசேடமாக கவனத்திற்கு கொள்ளப்பட வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் அது சார்ந்த அச்சுறுத்தல் நிலை தொடர்வதாகவும் சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனமான ஃபிட்ச் ரேட்டிங் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவினால் கடந்த திங்கட்கிழமை பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கும் ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனம் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டிருக்கும் வருமானம் ஈட்டல் வழிமுறைகள் திட்டமிடப்பட்டவாறு நடைமுறைப்படுத்தப்படின் அது நாட்டின் கடன் நிலவரத்தில் நீண்டகாலமான குறைபாடுகளை சீரமைப்பதற்கு உதவும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் கடன்கள் மற்றும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்பவற்றை குறைப்பதனை மந்தகதியில் முன்னெடுப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானம் நடுத்தர காலத்தில் கடன் தொகையை வீழ்ச்சியுற செய்வதற்கான முயற்சிகளின் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. அதேபோன்று உயர் இறக்குமதி செயல்முறையினால் வெளிநாட்டு கையிருப்பின் அளவு வீழ்ச்சியடைதல் உள்ளடங்கலாக இலங்கையின் வெளிநாட்டுத்துறை இஸ்ரதன்மை வலுவிழக்கக்கூடும் என்றும் ஆகவே இதுகுறித்து அதிகாரிகள் உரிய அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் மேற்படி கடன் தரப்படுத்தல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொட்டாஞ்சேரி சந்தி பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் T56 துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர். கடையொன்றில் இருந்தவரை இலக்காக கொண்டு இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த நபர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 37 வயதுடைய சசிகுமார் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 சந்தேக நபர்களும் கிராண்ட் பாஸ் பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் துப்பாக்கியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கொட்டாஞ்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு பகுதியில் நேற்று பிற்பகல் மற்றொரு துப்பாக்கி பிரயோக சம்பவம் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் இந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு போலீஸ் பிரிவின் ஹாமச்சோடைய சந்தை பகுதியில் அமைந்துள்ள கடையொன்றின் உரிமையாளரை இலக்கு வைத்து இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மிரிஸ் அந்தோன் என்கின்ற சமிந்தவின் மூத்த மகனை குறிவைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவிருந்தது. இந்நிலையில் மோட்டார் சைக்கிள் வந்த 2 நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்ற போது துப்பாக்கி இயங்காதால் தப்பி சென்றனர். கனேமுல்ல சஞ்சீவவின் சீடரான கமாண்டோ சாலிந்த என்ற நபர் குறித்த கடையில் கப்பம் கேட்டதாகவும் பணம் கொடுக்காததால் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்த வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகாரங்களை மேம்படுத்துவதற்கு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அலுவலர்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவினால் 2 உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டன. அதற்கமைய விளையாட்டுத்துறை பற்றிய உபகுழுவுக்கு ஆலோசனை குழுவின் உறுப்பினர்களான சட்டத்திரணி நிலந்தி ஹொட்டஹச்சி, ருவன் மாபலகம, மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் மற்றும் சட்டத்திரணி ஹிரோனி விஜயசிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இளைஞர் விவகாரங்கள் பற்றிய உபகுழுவுக்கு ஆலோசனை குழுவின் உறுப்பினர்களான லலித் பாஷனகமகே, தினிந்து சமன் மற்றும் கோசலனுவன் ஜேவீர் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். ஏனைய உறுப்பினர்களும் தன்னார்வ அடிப்படையில் இந்த உபகுழுக்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுவயதிலிருந்து பாடசாலை மாணவர்களின் விளையாட்டுத் திறனை அடையாளம் கண்டு அந்த தகவல்கள் ஒரே தரவு கட்டமைப்பில் இல்லாமை குறித்து குழுவில் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண உள்ளூராட்சி அதிகார சபைகளின் நியமன துணை விதிகளின் சட்ட ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள விடயங்களை மீறி செயற்படுகின்ற அழகியல் நிலையங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண அழகு சங்க பிரதிநிதிகளுடான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. இதன்போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நியமன துணை விதியின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கான தலைமுடி வெட்டுதல் கூட எவ்வாறு அமைய வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளதால் அதற்கு அமைவாக அனைத்து அழகு நிலையங்களும் செயற்பட முடியும் என்று ஆளுநர் சுட்டிக்காட்டினார். நியமன விதிகளை மீறுகின்ற அழகு நிலையங்கள் தொடர்பில் அழகு சங்கங்கள் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முறைப்பாடு செய்ய முடியும் என்று குறிப்பிட்ட அவர் அதற்கு அமைவாக அத்தகைய அழகு நிலையங்களின் உரிமத்தை உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்காலத்தில் ரத்து செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார். இந்திய மீன்பிடியாளர்களின் சட்டவிரோத அடாவடி இழுவை படகு தொழில் நடவடிக்கையை தடுத்து நிறுத்துமாறு கோரி வரும் 27ஆம் தேதியன்று யாழ் நகரில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தீவக கடற்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறித்த அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். தீவக மீனவ அமைப்புகள் அனைத்தும் இணைந்து இந்திய இழுவைப்படகுகளுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று எதிர்வரும் 27ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இந்த ஊர்வலமானது எதிர்வரும் 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு யாழ் மாவட்ட யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்டத்திலிருந்து ஆரம்பமாகி
யாழ் நீரியல் வள திணைக்களத்தில் மகாஜர் ஒன்று கையளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் ஒரு மகாஜர் ஒன்று கையளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து வடமாக ஆளுநர் அலுவலகத்துக்கு சென்று அங்கும் ஒரு மகாஜர் கையளிக்கப்பட்டு அதனுடன் நிறைவடைய இருக்கின்றது. அந்த வேளையில் இந்த செய்த நோக்கமானது, இந்த ஊர்வலத்தை நாங்கள் செய்த நோக்கமானது வடபகுதியிலிருந்து அனைத்து மீனவர்களும் இந்திய இழுவைப் படகினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக தீவகம் காலாகாலமாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் வெகு சிறப்பாகவும் பெருமளவில் நாம் மேற்கொள்வதற்கு அனைத்து மீனவ அமைப்புகளும் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஜனாதிபதியின் செயலாளர்களான நந்திக்க சனத்குமார் நாயக்க மற்றும் இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் ட்ரீம் தீடோம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் வியட்நாமின் உதவியுடன் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் செயற்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. விவசாயம் மற்றும் சுற்றுலாத் துறைகளிலும் முதலீட்டு ஊக்குவிப்பிலும் இலங்கையுடன் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வியட்நாம் தயாராக இருப்பதாக தூதுவர் தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண புவியியற்துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப்ராஜா குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் 2ஆம் தேதி வரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதத்தின் பல நாட்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் நாட்களாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் காலநிலை அமைப்பின் பிரகாரம் மார்ச் மாதம் அதிகளவில் வெப்பநிலை நிலவுகின்ற மாதமாகும். இது எங்கள் பிரதேச வானிலையில் ஒரு சௌகரியமான வானிலை நிலைமையை உருவாக்கும். அயன இடை ஒருங்கல் வலய செயற்பாட்டினால் தூண்டப்பட்ட மேற்காவுகை காரணமாக மார்ச் மாதம் அதிகளவிலான மழை நாட்கள் நிலவ வாய்ப்புண்டு. ஆனால் மார்ச் மாதத்தில் கிடைக்கவுள்ள மழை மேற்காவுகை மழை என்பதால் இடி மின்னல் நிகழ்வுகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் சில மாவட்டங்களில் மனித உடலால் உணரப்படுகின்ற வெப்பநிலை செலுத்த வேண்டிய மட்டத்தை எட்டியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு சப்ரகம மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய எல்லையை எட்டியுள்ளதாகவே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. வெயிலில் நீண்ட நேரம் வெளிப்படுவதாலும் கடுமையான உடல் செயற்பாடுகளாலும் வெப்ப பக்கவாதம் கூட ஏற்படலாம் என்றும் போதுமான அளவு தண்ணீர் அருந்துவதுடன் பகலில் வெளியில் செல்வதை தவிர்த்து வீட்டுக்குள்ளேயே ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிப்பது அவசியம் என்றும் வெயில் வெளிப்படும் வாகனங்களில் குழந்தைகளை தனியாக வைத்திருக்க வேண்டாம் என்றும் வெள்ளை அல்லது வெளிநிற லேசான ஆடைகளை அணியுமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அரசியல் நிலைமைகள் மற்றும் மொழி ரீதியான பிரச்சினைகள் காரணமாக இந்த நாட்டின் இனங்களுக்கிடையில் சகவாழ்வு இல்லாமல் போயுள்ளது. எனவே முதலில் இனவாத மற்ற நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அதனூடாக ஒவ்வொரு பிரஜையும் தனது தாய்மொழியில் அரசு சேவையை பெற்றுக்கொள்ளும் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தேசிய ஒருமைப்பாட்டு பிரதியமைச்சர் முகமது முனீப் முலப்பர் தெரிவித்துள்ளார். சர்வதேச தாய்மொழி தினத்தை முன்னிட்டு மாகும்புர பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் பிரஜைகள் எந்தவொரு அரசு சேவையை பெற்றுக்கொள்ள முற்படும் போதும் தனது தாய்மொழி சேவையை பெற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எனினும் துரதிருஷ்டவசமாக சுதந்திரம் அடைந்து 77 வருடங்கள் கடந்தும், குறிப்பாக இந்தியா இலங்கை உடன்படிக்கையில் கூட தமிழ் மொழியை ஏற்றுக்கொண்ட போதும் அரசு திணைக்களங்களில் தமது தாய்மொழியில் சேவையை பெற முடியாத நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.